ஸோ கண்டிப்பாக யாருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்க ஸ்கேல்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும், ரேஷஸ் வரும். நெத்தி எப்போவுமே ஒரு புரி தான் இருக்கும். ஸ்கின் கிளியரே இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் dandruff. ஆமாம். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் மேம்? இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா, நீங்க ஸ்கேல்ப் கிளீனா வைக்கணும். 2வது நீங்க ஷவர்ல வாஷ் பண்ணும்போது லெட் த வாட்டர் கம் ஃப்ரம் பேக். அப்போ நீங்க தலை இப்படி பேக் சைடில் வச்சுட்டு வாஷ் பண்ணீங்கன்னா இட் வில் கோ பேக்வர்டு. சில டைம் உங்களுக்கு ஹேண்ட்ஸில் பேக்கில் உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வரலாம், அக்னே மாதிரி வரலாம். ஆனால் தட் வி கேன் டேக் கேர். அட்லீஸ்ட் ஃபேஸும் ஸ்கின் பெட்டர் இருக்கும். உங்க டேண்ட்ரஃப்க்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில்ஸ் வருது, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வருது. அது யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட் டேஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் கீட்டோகோனசோல் ஷாம்பூவில் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கேல்ப் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். 2வதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தயிர். கர்ட் ரியலி ஒர்க்ஸ் வெல். வாரத்தில் ஒரு வாட்டி ஸ்கேல்பில் தயிர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃபும் வரத்துக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும், ஸ்கேல்ப்பும் நல்லா இருக்கும், இச்சிங்கும் வராது.